துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கியே தீர்வீங்க, பெரிய கட்டிடத்தை வாங்கியே தீர்வீங்க, நிலம் வாங்கியே தீர்வீங்க, வண்டி வாகனங்கள் வாங்கியே தீர்வீங்க. அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. உங்களுடைய செஸ்ட்டு லங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை தணிச்சிக்கிறது தான் பெட்டர். ரெண்டாவது, எந்த அளவுக்கு உடம்புல மோர் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால போட்டி பொறாமைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். மெயினாக சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப்பு, அம்மாவுடைய சொந்தங்கள், இவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் நிறைய செலவுகள், பராமரிப்பு செலவுகள் நடக்கும். பட் ஓவராலாக நல்லா இருக்குது, நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. துளாராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது மூணுமே விளையாட்டை காமிக்கும். ஸோ கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்கிறது மறந்துடாதீங்க. ஓவராக ஜிம்முக்கு போகக்கூடாது. 4ஆம் உடற்பயிற்சிங்கிறது லைட்டாக பண்ணிக்கணும். நான் போகிற 1 மணி நேரம் ஃபுல்லாக வெயிட் லிஃப்டிங் பண்ணுறேன், 20 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. நிலப்புலன்கள், வண்டி வாகனங்கள், சொத்துக்கள், குவாரி, ஜல்லி, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, வங்கித்துறைகளில் வேலை செய்கிறீங்க, ஸ்கூலில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஹெல்த் தான் மெயினாக பார்த்துக்கணும். சந்தோஷம், பொருளாதார ஏற்றம் 95. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.